வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும், விடவே கூடாது. அவன் எங்கே இருக்கான் அந்த பசுபதி சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் முதல் வேலை எனக்கு. நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க நம்ம காவேரி. அடுத்து அவங்க மாமா வந்தோடனே, என்ன மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, பரவாயில்ல மாம்ன்றாங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்டா அடிபட்டு வந்திருக்கேன், சும்மா தெரியாமல் தவறி கீழே விழுந்துட்டேன். என்னோடய ஃபோன் கூட உடஞ்சிச்சு. என்ன ஃபோன் உடஞ்சிச்சா, என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து ஃபோன் வருது. நம்ம குமரனுக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து ரவுடிஸ்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஓடி போகிறாரு. பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பசுபதி ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் குமரன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. பசுபதி உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இப்படி பண்ணிட்டீரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. நிவின் வந்து அண்ணன் கோவப்படாதண்ணே, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. இல்லைடா, அவனை சும்மாவே விடக்கூடாது, இந்த அளவு அவன் போயிட்டான், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, அவன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தப்பிக்காமல் இருப்பானா? அவன்கிட்ட பணம் தான் அதிகமாக இருக்குல்ல, கண்டிப்பாக தவிப்பான். ஆனால் விஜய்க்கு அவன் பண்ண வேலைக்கு எப்படியாவது அவனை போலீஸில் மாட்டி விட்டுடணும், விடவே கூடாது. அப்போ தான் நம்ம வந்து அவனுக்கு கொடுத்த சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணே எப்படி பண்ணலான்னு. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. சரிண்ணே, நான் விஜய் போய் பார்க்குறேன், விஜயும் நானும் வந்து பேசிவிட்டு உனக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம முதல்ல வீட்டுக்கு போனேன், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க காவேரி. என்ன மாமா ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த பசுபதி மாமா, வீட்டில் அக்காலாம் ரொம்ப பயந்துருவாங்க மாமா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த பசுபதி பண்ணியிருக்கான், அதிர்ச்சி அடைகிறாரு, நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, நிவின் கூட என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு, எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ விடு, நீ டென்ஷன் ஆகாத. ஏங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பசுபதி தேடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் போலீஸில் மட்டும் நீங்கள் மாட்டக்கூடாதுங்க, அதை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. சரி காவேரி, நான் போலீஸில் மாட்ட மாட்டேன் போதுமா, போலீஸில் மாட்டாமல் எப்படி வந்து பசுபதி வந்து நான் கண்டுபிடிக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன், நிவினும் ஹெல்ப் பண்ணுறேன்றாரு அப்படின்னு சொன்னாலும் சரிங்க அப்படின்றாங்க. இங்கே நிவின் வராரு. நிவின் வந்தோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, நிவின் இங்கே பாருங்கள், எப்படியாவது வந்து பசுபதியை லாக் பண்ணணும், பசுபதி எங்கே இருக்காரு, உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா அப்படின்னோடனே, எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஏன்னா அவங்க இடம்லாம் நிறைய இடம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி என் மாமா எங்கே இடம் வச்சுருக்காரு, எங்கே வீடு வச்சுருக்காருன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல தான் அவர் இருக்கணும், அதனால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்தால் வெளியே வந்து ரொம்ப கவலையாக இருக்கும், இதில் நாங்களே பண்ணுறோமே அப்படின்னோடனே, இல்லை நிவின், நானும் வருவேன் கண்டிப்பாக, இதை நான் மட்டும் எப்படி வராமல் இருக்க முடியும், இல்லைங்க உங்களுக்கு போலீஸ் தேடுது, காவேரி வெறும் ரொம்ப கவலையாக இருக்கா, எங்கே நீங்கள் போலீஸில் மாட்டிக்க போகிறீங்கன்னு பயப்படுறா அப்படின்னோடனே, இந்த நிலைமையில் காவேரி பயப்படுறதும் நம்ம வருத்தம் ஏற்படுத்துகிற விஷயம் தானே அப்படின்னோடனே, சரி நிவின் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் கண்டிப்பாக இதில் இறங்கி தான் ஆகணும், எப்படியாவது வந்து அந்த பசுபதியோ இல்லை வெண்ணாவோட மாமாவோ பிடிச்சிட்டா இந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே பசுபதி தேடி வந்து நிவின் அதுக்கப்புறம் குமரன் விஜய் 3 பேருமே போகிறாங்க. எல்லா இடமும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல பசுபதி வந்து இருக்கிறது தெரிய வருது. கரெக்டாக போயிட்டு உள்ளே நுழைஞ்சு வந்து பசுபதியை லாக் பண்ணுறாங்க 3 பேருமே. அப்போ பசுபதி அதிர்ச்சியா, ஐயோ என்னையா இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டா நாங்கள் பிடிப்பாங்கன்னு நினச்சிருக்கியா, பார்த்தல அப்படின்னோடனே, என் மேலே கையை வச்சுங்க, எங்கள் ஆளுங்கள்லாம் அவனை சும்மா விட மாட்டாங்க, இப்போ அங்கே ஆளுங்கள்லாம் கூப்பிட்டா அவ்வளோதான் அப்படின்ற பசுபதி, அதையும் கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவரை வந்து வேறு ஒரு வண்டியில் மாற்றுறாங்க. இது